தம்பி வந்துட்டா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு போலாம்ல. இல்லம்மா, 1:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். லேட் ஆயிடுச்சு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, என்ன குடும்பாட்ட நம்மளே ரவுண்ட் அடிக்குது. சர்பத்து குடிக்க போறதுக்கு ஏதோ சட்டசபை போற மாதிரி வெள்ளையும் சொல்லியமா போறாரு பார். ஆமா, நீ எங்க கை வச்சிருக்கிற? அப்பா டேய், அவர்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ற டாக்டரா? கையெடு. ரொம்பதான் பணிவு. அம்மா பசிக்குதுமா, ஒன்னு சோறு போடு. தம்பி வரட்டும்டா, பாவம் புள்ள ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போய் வந்திருக்கான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே. நாக்கு தானே செத்து போயிருக்கோம், அவன் சாவல. ஏண்டா உன் வாயில இந்த நல்ல வார்த்தையே வராதடா, போடா. அம்மா பசிக்குதுமா, சோத்து போடு ப்ளீஸ். டேய், தம்பி வந்து சாப்பிட்ட பிறகு தான் சாப்பாடு போடுவேன்றாங்க. அவங்க தம்பி என்ன அம்மாவாசை காக்காவா? அவனுக்கு படைச்சிட்டு அப்ப நமக்கு போறதுக்கு சரியான லூசு குடும்பமா இருக்கு. இது ஒண்ணும் வேலைக்காது. வா, ஏத்து விட்டு பக்கத்துல போய் பார்க்கலாம். டேய், நம்ம பிச்சைக்காரனுங்களடா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறோம். ஏன்டா ஓசி சோத்து இப்படி ஓம குண்டல வளர்க்குற? அப்படியே குத்தணும். அப்படியே கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கும். என்னது இது? என்ன சத்திரமாடா? வரவன் போறவனுக்குலாம் வடிச்சு கொட்டுறதுக்கு முடியாது, போடா. இப்ப நீ போட போறியா இல்லையா? முடியாதுடா, நீ என்ன பண்ற பண்ணிக்கோ, போடா. உள்ள ஏதோ பேசுறாங்க, சரியாவே கேட்க மாட்டுது. பாத்திரம் தொலைக்கிட்டு சாப்பாடு போடுவாங்க. சுத்தம் சோறு போடும், வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். பசிக்குது. ஐயோ, சத்தியமா கலந்தத நான் பார்த்தேம்மா. ஏய், படிக்கிற புள்ள தானே, போய் பேசிட்டு இருக்க. நானா போய் பேசுறேன்? நீதான்டா போய் பேசுற. டேய், பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ. பரவாயில்ல, சொல்றது கேளுடா. நீ சொல்றத நான் என்னடா கேக்குறது? டேய், இதெல்லாம் உனக்காக சமைச்சதுடா. நீயே சாப்பிட்டு சாவு. சரி பாய்ஸ், மதம் பிடிச்ச மாதிரி காலை மிதிச்சிட்டு ஓடுறோம். சீக்கிரம் வாங்கடா, கைய வேற கழுவணுமா? வர மச்சான். வணக்கம்மா. வணக்கம் பிரதர். உட்காரு. முட்டை. என்னடா எல்லாரும் அமைதியா இருக்காங்க? சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்ற மேனஸ் தெரிஞ்ச ஃபேமிலிடா இது. மச்சான், இது கோழி தொட தானே? ஏண்டி, அவன் உண்மையிலேயே விஷத்தை கலந்தத நீ பாத்தியா? விஷமா? பார்த்தேன், ஒண்ணுமே கலக்காத மாதிரியே சாப்பிடுறான். அதான் எனக்கு புரியல. மச்சான், பிரியாணி போட்டுக்கோடா. எது விஷ பிரியாணியா? வேணாம் மச்சான், நாங்க வெளிய போய் காக்கா பிரியாணி சாப்பிட்டு எங்க வயித்தை கழுவிக்கிறோம். நீயே சாப்பிடு. குடும்பம் சொன்ன கேட்டியா? ஏண்டா லூசாடா நீ? மசாலா கம்மியா கொஞ்சம் தூணு, அதுவும் போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் தங்கச்சி புவனா என்கிற புவனேஸ்வரி தான். ரொம்ப நன்றிமா. ஏய், அப்ப இது விஷ பிரியாணி இல்லையா? சிக்கன் பிரியாணி தானா? டேய், சாப்பிடுறா. அப்போ டைரக்டர் சங்கர் கிட்ட சொல்லி உங்க அப்பனை வச்சு ரோபோ பார்ட் 2 எடுத்துடலாமா? போட்டாங்க. உங்க அப்பெல்லாம் சேர்த்தானா கால்ல கருவடை கட்டி விடு, நாய் வச்சு சுடுகாட்டுல போட்டுரும். டேய், நீ ஏன் டல்லா இருக்கிற? எல்லாம் எங்க அப்பனை பத்தி தான்டா. எதுக்கு எடுத்தாலும் திக்குவாய் தம்பியை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். ஏண்டா தலையில தூக்கி வச்சு ஆடுத்து உன் திக்குவாய் தம்பி நான் கரகமா இல்ல உங்க அப்பா தான் கரகாட்டக்காரனா? சரக்குல துப்பிட போறா. சரி ஃப்ரீயா விடு. என்ன தண்ணி சூடாகி நீ பாட்டுக்கு போற? சொல்றா, லுங்கிய புளிற மாதிரி எங்களையே சீன் போட்டு போறல. எங்க அப்பா அம்மா செத்தா என் தம்பி தான் கொல்லி போடணுமா, நான் போடக்கூடாதான். ஐயா, உன் தம்பிக்கு மொட்டை அடிச்சு மீஸ் எடுத்தா பாக்க ரொம்ப கேவலமா இருப்பானே. விடு மச்சான், நான் ஒரு விக் வாங்கி தரேன். ஒரு பெக்கு வாங்க காசு இல்லாம ஓசி குடிக்குது, இது விக் வாங்கி தருதா? முதல்ல உன் பூதம் தலையில தான் முதல போட்டு தலைய விடுறா. அன்னைக்கு எல்லாரும் ஊருக்கு போனாங்களா, வீட்டு சாவியை கேட்டா உன்னை நம்பி எல்லாம் வீட்டை விட்டு போக முடியாது, வெளியே எங்க போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. 40 ரூபாய் பூட்டை நம்புவாங்களாம், சொந்த பிள்ளைய நம்ப மாட்டாங்களாண்டா. 80 ரூபா செருப்புக்கே பூட்டு போட்ட குடும்பம் 8 லட்சம் ரூபாய் வீட்டை பூட்டு போடாம விடுவாங்களா? வீடு மச்சான். மச்சான், எங்க அப்பா சும்மா வரக்கூடாதுடா, ஏதாவது செய்யணும்டா. ஒண்ணு பண்ணலாமா? அவங்க அப்பா மூக்குல உப்பு காகிதம் போட்டு நல்லா தேய்ச்சி சப்ப மூக்காக்கி ஜப்பான்காரன் ஒருத்தன் பாஸ்போர்ட் இல்லாம ஊருக்குள்ள சுத்துறான்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாமா? சூப்பரா. அம்மா கூட ஒன்னும் மதிக்க மாட்டாங்க. போடா.
அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா மட்டும்தான்டா. சரி உடனே ராசாவின் மனசை ராஜ்கிரண் மாதிரி சென்டிமெண்ட் ஆகாது. ஏய் போறோம் சரக்கு ஊத்துறானு. போதும்டா. ஏன்? என் தம்பி மோப்பம் பிடிக்கும், நான் மாதிரியே டோர் கிட்ட உட்காந்துருப்பான். அப்போ உன் தம்பி வாங்கி 2 பொறை வாங்கி போடு, உன் வாயில 2 கொய்யாக்கா வாங்கி போடு, எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அம்மா கிட்ட மாட்டிக்க போறேன். எங்க அம்மா ஒரு பிரச்சனையே இல்லடா, தைலம் தடவிட்டு போனா தலைவலி நம்பிடும். ஆனா இவங்கெல்லாம் ஏமாத்தலாம்டா, மொத்தம் ஏமாத்த முடியாது. உங்க வீட்டுல பிரச்சனையே மொத்தம் உன் தங்கச்சி தான்டா. டே பண்ணு, எங்க அத்தைக்கு இருக்கிற திமிரு இது வரைக்கும் ஒரு 125 மாப்பிளை பார்த்திருப்பாங்க. எதையும் பிடிக்கலன்னா பாத்துக்கயே. அது கண்ணாடி போட்ட மாப்பிளை தான் வேணுமா, அதுவும் சுருட்ட முடிக்காரன் தான் வேணுமா, அந்த மாதிரி விஷயம் இப்ப எங்க கிடைப்பான்? அப்பா ஃப்ரெண்டு வீட்டில் பஜனை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பா நடி நல்லா படி, அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும். மா பசிக்குதுமா, சோத்த போடு சீக்கிரமா. என்னம்மா இது? அண்ணி எனக்கு எத்தனை மாப்பிள்ளை பாத்தீங்க? 125. எந்த மடையும் சொன்னா? எங்க டிராப் பண்ணோம்? மார்க்கெட்ல. வா போலாம். எந்த படத்துக்கு மச்சான் போறீங்க? வேங்கை புலி செம ஆக்ஷன் படம். ஓஹோ, இவன் எப்படி இங்க? யாரு? இவன் ஏன் நம்மள பார்த்து பதுங்குறா? லூசா இருக்குமோ? நான் எதுக்கு பயப்படணும்? ஏய் மச்சான், பஸ் வந்து சேருங்கடா. வடியில நிக்காத, உள்ளவா உள்ளவா. போ உள்ள போ. உள்ள என்ன உலகலையா இருக்கு? உள்ளவான்ற. பண்ணு தெரிஞ்சவரா? என்ன தாத்தா நல்லா இருக்கீங்களா? தாத்தா ஆமாண்டா தெரியுது பார்த்தா. ஏப்பா எங்க போறோம்? டைம் நாள். அண்ணே பசங்க வந்தாங்க. என்ன வரேன்னு சொன்னாங்க? பிபிஏ பிகரும் கண்ணு, பிகாம் பிகரும் கண்ணு, பிஎஸ்சி பிகரும் கண்ணு, எல்லா பிகரும் கண்ணு என் பக்கம் திரும்ப. வயசான ப்ரொஃபசர் கண்ணெல்லாம் உன் பக்கம் திரும்ப, உன் பக்கம் திரும்ப. கோவப்படுறது போதுண்டா, நிறுத்துங்க. அவனுக்கு கொலவ போடலடா, நீ லேடிஸ் காலேஜ்ல கோச்சர் வேலைக்கு சேர்ந்துட்டேன்ற பொறாமையில வாயில வயிற்று அடிச்சுக்கிறானுங்க. இப்படி கத்திருந்தா எப்படி லாபம் நடக்கும்? தட்டு கொடுங்கடா. பெரிய பறக்கம் தட்டு, இதுல ஏறி உட்காந்து உலகம் ஃபுல்லா சுத்தி வர போறாரு. நேரம்டா. போய் ராய் மால்ட் போடு மச்சானுக்கு. டேய் தப்பு தப்பா பேசாதீங்கடா. இந்தா மச்சான், இந்தா மச்சான் வச்சுக்கோ. என்னடா இதெல்லாம்? இது ஏ ஃபார் அனிதால இருந்து இசட் ஃபார் ஜீனா வரைக்கும் ஆல்பாபெட்டிக் ஆர்டர் லைனா எழுதி இருக்கோம். நீ கோச்சிங் கொடுக்கும் போது கோச்சிக்காம இதுவும் ஒண்ணு கொடுத்தீனா நாங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம். கொடுத்துட்டா போச்சு. தேங்க்ஸ் மச்சான். லேடிஸ் காலேஜ்ல கோச்சா சேர்ந்த திமிர்ல பேசுறியா? நாளைக்கே உள்துறை அமைச்சர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி நாயுடுகால வேலைக்கு சேரேன். ஏண்டா உள்ளாட விக்கிறதுக்கு உள்துறை அமைச்சர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்? செருப்பு பிஞ்சிரும். அவர் வேலையை செய்ய விடுங்கடா மச்சான். நீ எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ண வேணாம், எங்களை உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோ. நாங்களா பார்த்து எங்களுக்கு பிடிச்ச ஃபிகர் அடிச்சுக்கிறோம். பால் பிடிப்பீங்களா? நல்லா பிடிப்பேன். அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் பால் போடுவேனா, நீங்க அதை பிடிப்பீங்க. ஓகே, அதை வச்சு நான் டிசைட் பண்ணுவேன். ரெடியா? ஓகே சரிடா. ரெடி. ஓகே இந்தா பாரா, வாலிபால் என் ப்ரொஃபஷன். இத சாக்கா வச்ச தப்பா பழகுனீங்க. இவன் ஈரமாயிட்டான்னு பார்த்தேன், இன்னும் மிருகமாவே தான் இருக்கிறான். யார் பேத்தியே யார் கிண்டல் பண்றது? வெச்சுக்கிறேன் அவனை.
எங்க பரம்பரையிலேயே வாலிபால் ரத்தம் தாண்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அனிதா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ நினைச்ச மாதிரியே இன்னும் 7 நாளுக்குள்ள அவன் முன்னாலேயே உன்னை ஒரு பிரமாதமான வாலிபால் பிளேயர் ஆக்கி காட்டுறேன். காட்டுவேம்மா. அதுக்கு முன்னால என் செல்லத்துக்காக ஒரு ஸ்பெஷல் கோச் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். 2 1 2 1 2 1 2 வாங்க 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 1 2 கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா இத பார்த்தா வாலிபால் மாதிரியே தெரியலையே. அப்ப இது வாலிபால் இல்லையா? ஒரு நிமிஷம். இது என்ன? இது வாலி. இது என்ன? பால். இப்ப சேர்த்து சொல்லுங்க. வாலிபால். அவ்வளவுதான். சந்தேகம் தீர்ந்து போச்சுல. வாங்க கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அனிதா, நான் சொல்லல ஸ்பெஷல் கோச் அது இவர்தாம்மா. வணக்கம் சார். அப்ப நானே வாலிபால் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு தானே? ஆமா அனிதா, இவரு தன்னுடைய திறமை எல்லாத்தையும் சொக்காக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. நல்ல வேளை சொக்காவோட விட்டான் பேண்ட பத்தி சொல்லாம. ஓகே, ஸ்டார்ட் எக்ஸர்சைஸ். கை வைங்க. கை மேல கை வைங்க. எல்லாம் கை வைங்க. 1 2 3 4 5 6 7 8. Come on, come on again. Quick, quick, quick. Come on, come on. 1 2 3 4 5 6 7 8. என்ன எக்ஸசைஸ் இது? இது வந்து ஃபிங்கரை டைட் பண்றதுக்காக நான் பேங்காக் போய் ஸ்பெஷலா கத்துட்டு வந்தேன். ஐயோ, பாத்தியாமா என்னெல்லாம் கத்து வச்சிருக்காரு. இப்போ நம்ம கால் விரல டைட் பண்ற எக்ஸர்சைஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் எல்லாம் போதும். வாலிபால் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? தெரிஞ்சா கத்தற மாட்டானா? என்னது? இது என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா நீ சீக்கிரம் பிக்கப் ஆவன்னு யோசிக்கிறேன். நான் தர ட்ரைனிங் நீ தாங்கவே தாங்க மாட்டேன்னு வேற தெரியல. என்ன ட்ரைனிங் கொடுக்கலாம்? என்ன மாதிரி ட்ரைனிங்? இவன் எங்க வந்தான்? ஹலோ சார். Hello. என்ன பார்க்க வந்திருக்கான்? வாடா பிரபா, எப்படி இருக்கிற? இவன் தான் பிரபா, என்னோட லாஸ்ட் அசிஸ்டன்ட். உங்களுக்கு மொத்தம் எத்தனை அசிஸ்டன்ட்? ஒரே அசிஸ்டன்ட். அப்புறம் இவரை போய் லாஸ்ட் அசிஸ்டன்ட்ன்றீங்க? அது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் நீ இவங்களுக்கு தான் பால பெத்து கத்து விடணும். தம்பி, உங்களை பார்த்தாதான் பக்கா ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. நீங்க தான் என் பேத்திக்கு ஒரே நாள்ல கத்து கொடுக்கணும். ஒரே நாள்ல கத்தரணும்னா தம் அடிக்க வேணா கத்தரலாம், பரவாயில்லையா? பின்ன அவளுனா அவசரமா அந்த ரப்பர் பேண்ட் வாங்கினுக்க. நான் ஏன் அவசரப்படுறேன் தெரியுமா? என் பேத்திய ஒரு ராஸ்கல் இன்சல்ட் பண்ணிட்டான். நீ சும்மா இருமா. இவ அடிக்கிற பந்துல அந்த ராஸ்கலோட மூக்கு உடையணும். மூக்கு உடையணும்னா உன் பேத்தி கையில பூரி கட்டி கொடுத்து அவன் மூக்குல வச்சு குத்த சொல்லு. கொலை பண்றதுல இருக்க கோச்சிங் எடுக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஏமா, நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா? உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. தம்பி, என் பேத்தியோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. அது உங்க கையிலே இருக்கட்டும். அவன் விளையாடும் போது போட்டு உடைச்சிட போறான்.